இப்ப ரொம்ப மாறிட்டாரு. கல்யாணத்துக்கு ஒரு தடவை சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில தானம்மா கல்யாணத்துக்கு நான் எல்லா ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நீங்க இருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் இருக்கணும். அதாங்க சரி. தம்பி தம்பி இப்படி கொஞ்சம் வாயா. என்ன வேணும் சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, உங்க கல்யாணம் பேச ஆரம்பிச்சேன், நீயும் வந்துகிட்டு இருக்கிற. கல்யாணமா? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்னப்பா அப்படி சொல்றேன்? அதாவது அப்பப்ப செய்ய வேண்டாமா? நான் அதுக்கு சொல்லல. அப்பா காலமாகி அந்த வேதனை இன்னும் மறைய கூட இல்ல. அதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா ஊர்ல எல்லாம் தப்பா சொல்லுவாங்க. 1000 பேசுவாங்க ஊர்ல. அத பத்தி என்னங்க? அப்பா என்னங்க சொன்னாரு? நீங்களும் இவங்களும் 2 பேரும் கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு அவரு கதறது எனக்கு தெரியும். ஊராருக்கு தெரியுமா? ஆமாத்தான், அவருடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதானே நம்ம கடமை. அது மட்டும் இல்ல, சுபகாரியங்களை தள்ளி போடுறது அவ்வளவா நல்லது. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நான் யோசிச்சு முடிவு சொல்ற வரைக்கும் நீங்க எந்த ஏற்பாட்டையும் செய்ய வேண்டாம். தம்பி, உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா சொத்து எங்களதுன்னு நினைச்சு நீ பொறுமிக்கிட்டே இருப்பேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சொத்து உன் கைக்கு வரும், உனக்கும் ஒரு உற்சாகம் ஏற்படும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. சரி மாமா, உங்க இஷ்டப்படி ஏதாவது செய்யுங்க. ஆனா நான் ஏற்கனவே இதை எதிர்பார்த்தது. ஜானகி, அழுது என்னம்மா பிரயோஜனம்? யாராருக்கு எங்கெங்கே கொடுப்பனை இருக்கும், அதுதானே நடக்கும். அம்மா, நான் இப்படி ஏமாந்து போவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அமிர்தம், இதுவரைக்கும் நான் யாருக்காவது துரோகம் செய்திருக்கேன்? நேரே தவறி நடந்திருக்கேன்? நீயே சொல்லு. ஏன் இப்படி பேசுறீங்க? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த என் வீட்டுல எதுக்காக இந்த விம்மல வேதனை ஏற்படணும்? என்னங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்த வழியே இல்லையா? ஏன் இல்ல, இதோ இப்பவே போறேன். என் தங்கையை மோசம் செய்துட்டு வேற ஒருத்திக்கு அவன் எப்படி துணிஞ்சு தாலி கட்ட முடியும்? அதையும் பார்த்தேன். வாடாங்க, அது மீறின காரியத்தை நீ செய்துன்னா சட்டம் உன்னை சும்மா விட. அந்த சண்டாளை என் தங்கைக்கு வாழ்வு கொடுக்கறதானே நம்ம பண்புல ஏற்பட்ட மாசு. சின்னையா, உங்க அம்மா தன் மகளை கண்ணும் கருத்துமா காப்பாத்த தவறிட்டு வயசு வந்த பொண்ணு காலாகாலத்துல கல்யாணம் செய்து கொடுக்காம குடும்ப பொறுப்பு மறந்து நான் நடந்துகிட்டேன். தங்கைங்கிற அளவுக்குமே ஆசையினால அவ ஆரம்பத்துல செய்த சிறு தவறுகளை நீ கண்டிக்காம விட்டுட்ட. அதனால நம்ம 3 பேர் தாண்ட குற்றவாளிகள். யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம். அறுப்புக்காரன் ஆரம்பத்துக்கு போராத காலம் இல்லன்னா அவங்ககிட்ட சவால் வருவானா வாத்தியாரு? போராத காலம்னா 2 பேருக்கு தான். மாறி கையில கத்திரி வெட்டுனா அந்த ஆளு கையில பலாந்து ஒண்ணும் இல்லையா, துண்ட கையில குடுத்து அப்படி உதறனா போறீங்க, அப்படி நூலா விழும். அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவன் இல்ல. பாங்கய்யா, நீங்களும் உங்க சவாலும். சும்மா கடமா வாத்தியாரே, அவன் கடாரம் அறுப்புக்கார ஆரம்பம் 18ஆம் தேதி மார்க்கெட்டாண்ட கோதா ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ வர வேண்டியதான். கோதா கிளீன் கத்திரி வெட்டு மாறி கையில சாவணம் இருக்குது ஆரம்பத்துக்கு. எங்கிட்ட கேட்காம எதுக்கா நீங்க தேதி என்ன நீ வேலை தெரிஞ்ச ஆளு தேதி பத்தி கவலைப்படுற? இறங்கியா வாத்தியார, நமக்கு ரோஷன் தான் பெருசு. அவன் சொல்றானா வாத்தியார, உன்னை பிடிக்கிற புடியில துடிக்கணும். அந்த சவால்ல ஒரே ஒரு கண்டிஷன். ரோஷமான சண்டையாச்சா, சண்டையில யாராவது செத்தா யாரும் பொறுப்பு இல்ல அப்படின்னு எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டுறானோ. அவன் கையெழுத்து போட்டான். நீ என்ன சொல்ற? நீ செத்தா சம்மதம் எழுதி குத்துரு. என்னையா அது? நீங்களும் உங்க சவாலும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எல்லாரும் போங்கய்யா. நானும் என்ன பாக்குறேன், சிங்கமா என்னத்துக்கு நடு ரோட்ல ரவுடிங்க மாதிரி சண்டை போடுவானேன்னு பாக்குறேன். என்னையா உதவட்டாம வர உலகப்பா? வாத்தியார் பேக் அடிக்கிறாரு. அது எங்க வாத்தியாரா இருக்காத? என்ன வாத்தியார பயமா? என்னதுக்கு பயம் கிடையாது, நான் சவாலுக்கு வர்றேன். அன்னைக்கு பலாம் டேட்ல வந்து சித்தார்த்தம்மா கல்யாணம் இருக்குல்ல, நம்ம 2 பேரும் போலன்னா அந்த பொண்ணு கண்ணை கத்துக்குமே. அந்த பலாம் டேட்ல நான் வர முடியாது, அவுட். சரி, சவாலை நாளைக்கே வச்சுக்கோமா? நாளைக்கு வேணாம், நாளைக்கு வேணாம், 18லயே வை. 18 எடுத்து கொண்டு ஆரம்பத்தை ஒரு குத்து, எடுத்து வந்தா ஒரு தட்டு, லெப்ட்ல காட்டி ரைட்ல வாங்க வாத்தியாரே. அத நான் செய்யறேன்யா, நீ என்ன மிரட்டாத, நீ உட்காரு. அப்ப போடு கையெழுத்து. நான் கோதாவர செத்தா யாரும் பொறுப்பு இல்ல. இப்படிக்கு இதுதான் கையெழுத்து. எங்க பாருங்க, சும்மா போடு வாத்தியார், தைரியமா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நீ வீட்டை பத்திரமா பாத்துக்கப்பா. தெய்வமே, தயவஞ்சகன் பிரபுவையும் படைத்து அவனை அரண் கட்டி காக்க என் தங்கையும் ஏற்படைத்தாய்.
கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு நெஞ்சிலே நினைவதற்கு வஞ்சகரே மறப்பதற்கு கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு இன்பமெனும் மொழியதற்கு செல்வத்தில் மிதப்பதற்கு துன்பமெனும் சொல்லியதற்கு உள்ளமென்பதுள்ளவர்க்கு கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு கையிலே வளைவதற்கு காதலியே அழைப்பதற்கு காலிலே நடையதற்கு காதலித்து பிரிவதற்கு கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு பாசம் என்ற சொல்லதற்கு காத்திருந்து துடிப்பதற்கு ஆசை கொண்டு வாழ்வதற்கு அன்றாடம் பாவதற்கு கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு பூவிலே தேனதற்கு வந்து வந்து சுவைப்பதற்கு பண்டுக்கு சிறகதற்கு உண்ட பின்பு பறப்பதற்கு கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு நெஞ்சிலே நினைவதற்கு வஞ்சகரை மறப்பதற்கு கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு ஆமாங்க, ஆத்திரப்பட்டு பிரபுதான் இந்த கொலை செஞ்சிருக்கான். ஒரு சமயம் என்கிட்ட முறை தவறி நடக்க முயற்சி செஞ்சப்போ நான் அவரை அவமானப்படுத்தி அனுப்பிச்சேன். இதுக்காக மன்னிப்பு கேட்கதான் போறேன். கோபம் போயிட்டாரு. கொலை நடந்த அன்னைக்கு சாயந்தரம் எங்க வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் பிரபு, நான் சரியா பார்க்கல, அவராதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன கடத்திட்டு போக முயற்சி செஞ்சப்போ நான் சத்தம் போட்டேன். அந்த சத்தத்தை கேட்டு வந்து எங்க அப்பாவை பிரபுதான் கொலை செஞ்சிருக்கணும், அவர்தான் கொலை செஞ்சிருக்கணும், அவர்தான் கொலை செஞ்சிருக்கணும். இன்ஸ்பெக்டர் உங்கள்கிட்ட தனியா பேசணுமா? காத்துக்கிட்டு இருக்க, வர முடியுமா? எதுக்கு வரணும்? உங்களால வர முடியலன்னு அவர் இங்க வரேங்கிறார்.
ஆயில்கா அப்பா யாரையும் உள்ள விட பிரபு ஜூலை மாதம் 25ஆம் தேதி மாலை 5:30 மணியிலிருந்து 6 மணிக்கு நீ உன் கூட்டாளியுடன் மாலதி என்ற பெண்ணை கடத்தி செல்ல முயன்ற போது அவளுடைய தகப்பனாரை கத்தியால் குத்தி கொலை செய்த குற்றத்திற்காக உன்னை நான் கைது செய்தேன். 172 கொலையா? நான் செய்யவில்லை. அனாவசியமாக இந்த போலீஸ்காரர் என் மேல் பழியை சுமத்துகிறார். பிரபு உன்மேல் கொலை குற்றம் சாட்டப்படுது. இப்போது நீ சொல்லுவது எதுவும் உனது வாக்கு மூலமாக கொள்ளப்பட்டு வழக்கு விசாரணையில் உனக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படும். எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன். இவருடைய மகளை நான் மணந்து கொண்டதாக சொல்லி இவருடைய மகனும் மகளும் என்னிடம் வந்து பணம் பறிக்க ஒரு நாடகம் ஆடினார்கள். நான் அந்த கல்யாணத்தை மறுத்து விட்டதால் இவர் என்னை பழி வாங்க இந்த சரியை செய்திருக்கிறார். என்ன 172 சார், இவர் மேல் சாட்டப்பட்டிருக்கும் கொலை குற்றத்திற்காக இவரை நாம் கைது செய்யத்தான் இப்போது வந்திருக்கோம். அரஸ்ட். சாப்பிடுமா. இத பாரு, நீ மனசுல எந்த விதமான சஞ்சலத்துக்கும் இடம் கொடுக்கவே கூடாதுமா. ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து. நான் வரட்டுமாமா? டாக்டர், இத பாருங்க, அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. எந்த விதமான அதிர்ச்சியும் ஏற்படாம ஜாகிரதையா பாத்துங்க. நாளைக்கு நான் மறுபடியும் வந்து பாக்குறேன். வரட்டுமா? சரி. சரிங்க. சின்னையா, பிரபு கைதான விஷயம் யானைக்கு தெரிய வேண்டாம். உங்க அம்மா கிட்டே சொல்லி வாய் தவறுதலா ஏதாவது சொல்லிட்டு சரிப்பா, உண்மையை சொல்ற மல்லிகா, நான் இந்த கொலையை செய்யவே இல்லை. என்ன கைது செய்வாங்க, இப்படி சிறையில வைப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மல்லிகா. நீங்க கண்டிப்பா விடுதலை ஆயிடுவீங்க. ஒரு குத்தமும் செய்யாம இருக்கும்போது நீங்க ஏன் அனாவசியமா கவலைப்படுறீங்க? மாப்பிள்ள, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் வரலையும் போய் பார்த்துடும். நீ கவலைப்படாத. நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. வாமா போவோம். போயிட்டு வரட்டுமா? நான் வரேன் தம்பி. வாமா.